ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கதைகள் போட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சிறிய நகரத்தில் 18 வயது கௌதம் என்ற பையன் இருக்கிறான். வயதுக்கு மேலான சுமையை தாங்கி கொண்டு வாழ்கிறான். வீட்டில் தாய், தங்கை, அப்பா இல்லை. குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு எல்லாம் அவன் தோளில்தான் இருக்கிறது. இந்த எல்லா அழுத்தத்தையும் சமாளிக்க முடியாமல் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவன் கோவப்பட்டு வெடிச்சிருவான். வீட்டிலும் வேலையிலும் வழியிலும் யாரோ ஒரு மனிதருக்கு அவன் கோபத்தால் காயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நாள் வேலைக்கு போகும் வழியில் ஒரு சின்ன தவறுக்கு ஒரு நபரிடம் அவன் மோசமாக சண்டை போட்டான். அந்த நபரோ அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் அது உன் வயசுக்கு மீறிய கோபம். உன் கோபம் உன் வாழ்க்கையை அழித்து விடும், அதை மறந்து விடாதே என்று சொல்லி போனார். அந்த வார்த்தை அவனை பாதித்தாலும் அவன் அதை மனதில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அன்று இரவு வீடு திரும்பும் போது கௌதமின் தங்கை காய்ச்சலில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அன்று இரவே அவன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று நடந்தது. வீட்டுக்கு வந்தபோது தங்கை காய்ச்சலால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளை அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு போனான். மருத்துவர்கள் மருத்துவ சிகிச்சை அளித்த பிறகு கௌதம் மருத்துவமனை படிக்கட்டில் தனியாக அமர்ந்தான். அவன் மனதில் ஒரு சின்ன கேள்வி. நான் ஏன் இவ்வளவு கோபமாக வாழ்கிறேன்? அனைவரிடமும் என் கோபத்தால் சண்டையிடுகிறேன். ஆனால் என் தங்கை ஒருபோதும் என் மீது கோபப்பட்டதே இல்லை. இதை நினைத்து அவனுடைய கண்கள் ஈரமாயிற்று. அந்த நேரம் அந்த மருத்துவமனையை சுத்தம் செய்யும் ஒரு பெண்மணி இதை கவனிக்கிறார். மகனே, உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்கிறார். இந்த வயதான பாட்டியம்மா கேட்கவும் எல்லாத்தையும் சொல்கிறான். வாழ்க்கை சுமை, தங்கை, கோபம், அழுத்தம், இது அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறான். அந்த பாட்டி ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு நிமிடம் புடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் அதை பிடிச்சான். கனமாக இல்லை, பிடிக்கிறதுக்கு எளிதாகவே இருந்தது. இப்போ 5 நிமிஷம் பிடிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சில நிமிடங்களில் அவன் கைகள் வலிக்க ஆரம்பித்தது. அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, டம்ளரும் தண்ணீரும் இதுக்கு பிரச்சனை இல்லை, அதை நீ எவ்வளவு நேரம் தூக்கிக்கிட்டு இருக்க, அதான் உன் வலிக்கு காரணம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் உன் கோபமும். அது வரலாம், அது ஒரு உணர்ச்சி தான். ஆனால் அதை நீ எவ்வளவு நேரம் பிடிச்சிட்ருக்க அப்படிங்கிறதுல தான் அது உன் வாழ்க்கையே மாற்றிடும். அந்த வார்த்தை கௌதமியின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த பாட்டி திரும்பவும் ஒரு முறை சொன்னார். நீதான் அந்த வீட்டின் ஒரே ஆள். உன்னை நம்பி உன் அம்மாவும் உன் தங்கையும் இருக்கிறார் என்பதை நீ உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். கோபம் வரும் ஒவ்வொரு முறையும் நான் சொன்ன இந்த விஷயத்தை நினைத்து உன் மூச்சை ஒரு நிமிடம் இழுத்து விடு. உன் குடும்பத்தை நினைத்துப்பார். உன் கோபம் அனைத்தும் சல்லி சல்லியாக நொறுங்கி போகும் என்று அந்த பாட்டி சொன்னார். அன்று இரவே அவன் தங்கைக்கும் சரியாகிறது. கௌதமும் யோசிக்க ஆரம்பித்தான். கௌதமின் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறத் தொடங்குகிறது. இன்று அவன் ஒரு நம்பிக்கையான, பொறுமையான மனிதனாக மாறிவிட்டான். இதிலிருந்து அவன் கற்றுக்கிட்ட உண்மை என்னன்னா, கோபம் பிரச்சனையை வெல்லாது, ஆனால் அமைதி மனிதனை வெல்ல வைக்கும். நன்றி.